அட 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 ஆஹா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் சென்னையில் இருக்கோம். சென்னையில் எங்கே பார்த்தீங்கன்னா பேசுவோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மைசூர் போண்டாங்க. இந்த மைசூர் போண்டாவில் நினச்சாலே எல்லாருமே நினச்சிக்கிறாங்க உளுந்தில் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை அத்தன்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுறது தான். கர்நாடகா ஸ்டைலில் பண்ணுறது தான் மைசூர் போண்டா. உங்களுக்கு இந்த போண்டா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் மாவு மிக்ஸ் பண்ணி போடுவோம்ல, அந்த பக்கம் இல்லை, இதுக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது. இந்த மைசூர் போண்டாவுக்கு நம்ம மைதா, தயிர், அப்புறம் ஜீரகம் யூஸ் பண்ணுறோங்க. இது மூணு விஷயம் தான் யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி ஒரு மெயின் இன்க்ரியன்ட் இருக்கான். சொல்லுவாங்க கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் மூட்டி பெருசாக இருக்கணுவாங்க, அந்த மாதிரி இன்க்ரியன்ட் அவன் யாருன்னா சக்கரை. இந்த சக்கரை நம்ம அந்த மைசூர் போண்டா போகிறனால என்ன ஆகுனா உங்களுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இது கூட ஒரு கார சட்னி பண்ணாங்க. அந்த சட்னியோட அந்த உடச்ச போண்டாவோடைய தொட்டு நீங்கள் சாப்பிட்டுச்சுங்க. ஒரு போண்டாக்கு 2 போண்டா 3 போண்டா அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் டயட்டில் இருக்கிறதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு வாய் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அவங்க 4 போண்டா சாப்பிட்றாங்க. மொத்தம் 5 பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்க. காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி, தக்காளி, கொத்தமல்லிங்க. நார்மலாக சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதினா தான் போடுவாங்க. ஆனால் நம்ம இதில் கொத்தமல்லி போட்டு பண்ணுறோம். சும்மா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித் தரப்போறாங்கன்னா ஸ்ரீ ஜனனி கேட்டரிங், அதாவது மிஸ்டர் ஹரிஷை மீட் பண்ணி தான் இந்த ரெசிபி கேட்டு போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு எப்பயுமே குழம்பா கொடுத்து இப்போ சுட ஒரு சூப்பரான ஒரு போண்டா கொடுக்கலான்னு இருக்கோம். ஓகே, போண்டா. ஆமாம். ஓகே, சரி. என்ன போண்டா, என்ன ஸ்பெஷல்? அது மைசூர் போண்டா. நாங்கள் நார்மலாகவே கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு 3000 பேருக்கு பண்ணும்போது ஒரு இன்ஸ்டண்ட்டாக போடுற மாதிரி ஒரு ரெடி பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவோம். அப்போ இந்த மைதா வச்சு ஒரு மைசூர் போண்டா ஒன்று போட்டு அது கூட வந்து ஒரு கார சட்னி வந்து கொஞ்சம் தண்ணித்தனமாக ஒரு தாளிப்புல ஒரு சட்னி ரெடி பண்ணுவோம். அதை பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த கர்நாடகா ஸ்டைலில் பண்ணுற அந்த தண்ணி சட்னியா? இல்லை, இது எங்கள் ஸ்டைல் ஜனனி கேட்டரிங் ஸ்டைல் பண்ணுற ஒரு தண்ணி. ஓகே, அப்போ தமிழ்நாடும் கர்நாடகாவும் சேர்ந்த மாதிரி சேர்ந்த மாதிரி. எஸ். சரி, ஓகே. அப்போ பேசிட்டு பண்ணலாமா? எஸ். அப்போ தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். மைசூர் போண்டாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ மைதா, 1 லிட்டரு தயிர், ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. மைசூர் போண்டா பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் ஆயில் எடுத்துக்கலாம். 1 பிஞ்ச் ஆப்ப சோடா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இந்த மைசூர் போண்டாக்காக ஸ்பெஷல் கார சட்னி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பூண்டு, உரிச்ச பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம், தக்காளி ஒரு 1/4 கிலோ, காஞ்ச மிளகா ஒரு 15-20 பீஸு. உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி, கொத்தமல்லி 1 கை கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம தயிர் ஊற்றிடுவோம் சார். நம்ம தயிர் வந்து நம்ம ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 1 கிலோ மைதா போட்டால் 1 கிலோ தயிர் யூஸ் பண்ணுறோம். அப்படியா? ஆமாம். அந்த தயிரோட தன்மை அதிகமாக இருக்காதா? புளிப்பு தன்மை அதிகமாக இருக்காது. நம்ம ஃப்ரெஷ் தயிர் தான் யூஸ் பண்ணுறோம் சார். இதை பேலன்ஸ் பண்ணுறதா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு நம்ம வந்து சக்கரை போடுறோம். ஓகே டன். நான் கெட்டியமான தயிர் எடுத்துருக்கேன், லூஸான தயிர் இல்லை. இதில் இன்னும் பெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து இந்த தயிரை வந்து ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் சார். எவ்வளோ உப்பு வேணும்? போடுங்க. கையில் உப்பு வாங்கக்கூடாது சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம அதை கேட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இது போதுமா? போதும். ஃபைன். அப்புறம் இப்போ சக்கரை போடுங்க, சும்மா போடுங்க. இது கையில் வாங்கலாம்ல? இது கையில் காமிங்க. போதும். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே அதிகமாக போடக்கூடாது. ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜீரகம் போடலாம் சார். ஜீரகம் டீஸ்பூன் போடலாம் நம்ம. சரி, ஓகே. நிறைய சீரகம் போட வேணாம். நம்ம உளுந்து போண்டா போடுற நிறைய சீரகம், மிளகு இது மாதிரிலாம் கொஞ்சமாக லைட்டாக அந்த ஜீரண சக்திக்காக தான் போடுறோம். சூப்பர். அதாவது இந்த எண்ணெய் பலகாரம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த சீரகம், இந்த பெருங்காயம் எல்லாம் சேர்க்கறதுக்குன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்ட பிறகு நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல பெருங்காயம் சீரகம் சேர்க்குறோம். இதான் விஷயம். ஓகே, சீரகம் போட்டாச்சு. இதுக்கு பிறகு கருவேப்பிலை சேர்த்து நம்ம கருவேப்பிலை நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, கொஞ்சமாக போடலாம் நம்ம. ஓகே, இதுக்கு பிறகு ஆப்ப சோடா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெதுமெதுப்பு தன்மையாக கொடுக்கறதுக்காக மட்டும்தான் சோடா யூஸ் பண்ணுறோம். ஒரு சிட்டிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா இந்த ஸ்டெப்பில் வேணும்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் கமர்ஷியலாக பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் முக்கியம், ரொம்ப அந்த உள்ளே இருக்க அந்த கிறிஸ்பினஸ் முக்கியம், சாஃப்ட்னஸ் முக்கியனால கொஞ்சமாக போடுறோம் நாங்கள். ஓகே, இது போடுறதுனால எந்த ஒரு உடம்புக்கான ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. எப்பவுமே அளவாக இருக்கும் போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த சோடா வந்து பார்த்திங்கன்னா அந்த மைதா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த அழுத்தம் கொடுக்கும். அந்த அழுத்தம் வராமல் இருக்க தான் அந்த சோடான்னு ஒரு தன்மை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல மாவு புளிக்க விட்டால்
இன்னும் சாஃப்ட்னஸ் வரும். ஆனால் தயிர் வந்து இதில் ஆட் பண்ணும்போது புளிப்புத்தன்மை இருக்குது. இன்னும் அதிகமாக ஆகும்போது அந்த தயிரோட தன்மை வந்து அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. அதாவது புளிப்புத்தன்மை அதிகமாகிடுச்சு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த சோடான்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுறோம். இந்த விஷயம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம கோல்டு வினர் ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றுறோம் சார். ஓகே, ஊற்றிட்டு நம்ம நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை செட் பண்ண போகிறோம் 5 நிமிஷம். சரி, ஓகே. என்ன காரணம் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல எண்ணெய் ஊற்றுறதுக்கு? ஏன்னா அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக என்ன விஷயம்? கண்டிப்பாக. இப்போ எண்ணெய் ஊற்றுற ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த போண்டாவில் வந்து எண்ணெய் கசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எண்ணெய் நாங்கள் ஊற்றுறோம். ஓகே. ஏன்னா நிறைய பிடிக்கூடாது சொல்லிட்டு. இப்போ பூரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிசையும் போது மாவில் எண்ணெய் ஊற்றுவாங்க பாருங்க. ஏன்னா எண்ணெய் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக எண்ணெய் ஊற்றுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோழிலாம் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க. எதுக்குன்னா அந்த வந்து அழகாக ரவுண்டாக வரணும்னு சொல்கிறதுக்காக. அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ கொஞ்சமாக ஊற்றுறோம். கொஞ்சமாக ஊற்றணும் நம்ம. இதுக்கப்புறம் விஸ்க் பண்ண போகிறோம் செஃப். நம்ம விஸ்கர் வச்சு நல்லா விஸ்க் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டு தான் மைதா போடுறோம். மிக்ஸ் பண்ணி தான் மைதா போடுறோம். அப்போ தான் லம்ஸ் ஃபார்ம் இருக்கும். இல்லை லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே. உங்களுக்கு தயிர் இருக்கல என்ன தான் நாங்கள் வந்து கெட்டி தயிர் போட்டாலும் பாருங்கள், இப்போ நான் உப்பு போட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வருது நம்மளுக்கு வெளில. அந்த தண்ணி போய் கட்டி ஆகிடும். ஓகே. இப்போ நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் ஆச்சுன்னா உங்களுக்கு மைதா நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் சோடா மாவு போட்டிருக்கோம், ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ கரெக்ட். மிக்ஸ் பண்ணிட்டு காமிங்க. எஸ் சார். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. எஸ் சார். உங்களுக்கு நல்லா திக்காகிடுச்சு. தண்ணியே இல்லை உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம மைதா போடுறோம் சார். போடலாமா? மைதா எடுத்து வச்சுன்னா அப்படியே போடலாம். எஸ். ஓகே. ஸோ இந்த மைதா போட்ட போனது தண்ணி வேறு ஊற்றுவோமா எப்படி? இல்லை சார், தண்ணி தேவைப்படாது நம்மளுக்கு. ஏன்னா தயிரில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அதுக்கு மேலே தேவைப்படுதுன்னா நான் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக 99% தேவைப்படாது. தேவைப்படாது. மேக்ஸிமம் மைதா போட்டுறோம் நம்ம இப்போ. இப்போ இருக்கிற மைதாலாம் போட்டாச்சு. 1 கிலோ மைதா நம்மளுக்கு. ஓகே. இப்போ சப்போஸ் நல்ல தயிர் நிறைய ஆயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டன். இப்போது இந்த இடத்துல இந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது வந்து அந்த பக்கம் வந்து கெட்டியாக இருக்குமா கொஞ்சம் லூஸாக இருக்குமா? இப்போ கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம ரெஸ்ட் கொடுக்க போகிறோம் சார். ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண போகிறோம். அதை அப்போ ரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இருக்கிற ஏர்லாம் கொஞ்சம் இது பபுள்ஸ் ஆகி கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும்ல உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் லூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே டன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் விடுறீங்க. எஸ் சார். அப்போ எனக்கு மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு பக்குவத்தை காட்டுங்க. கண்டிப்பாக. சரியா? கண்டிப்பாக. ரொம்ப சின்ன ஸ்டெப்பு தான், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். போதும் அது மிக்ஸ் பண்ணது போதும் சார். ஓகே டன். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம திக்காக தான் இருக்குது. இருக்கா உங்களுக்கு? ஆமாம். இது கொஞ்சம் இன்னும் செட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். லைட்டாக லூஸ் ஆகும் உங்களுக்கு. லூஸ் ஆகும்போது அழகாக நம்ம எடுத்து அழகாக வந்து அதாவது ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் ரெஸ்ட் விடும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். கொஞ்சம் லூஸ் ஆகும். கரெக்டாக. இப்போ இதுக்கப்புறம் தனியாக ரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். எவ்வளோ நேரம்? ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே டன். ஓகேங்களா? ரெஸ்ட் பண்ணி வச்சிடும். அதுக்குள்ளே நம்ம சட்னியை வதக்கிடுவோம் சார். வதக்கி அரைச்சி ரெடியாக இருக்கும். அப்புறம் ஆயிலை பற்ற வைக்கிறோம், போண்டாவை போடுறோம், சட்னியோட ஊற்றி உங்களுக்கு ஊற வச்சு கொடுக்குறோம். டன். ஓகே. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுருக்கோம் சார். அடுப்பு பற்ற வச்சு கோல்டு வினர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். எதுக்குன்னா அந்த பூண்டும் அந்த வரமிளகாலாம் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணிக்கையாக சொன்னால் ஒரு 50 ml ஊற்றிருக்கோம் நம்ம. சரி, ஓகே டன். அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பூண்டா? ஆமாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொருள் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எஸ். ஆனால் பூண்டு நிறைய போடுறீங்க. ஆமாம், நிறைய போடுறோம். ஓகே டன். கொஞ்சம் நம்ம கோல்டன் ஃப்ரையாக வறுத்துக்கலாம். சரி, ஓகே டன். பெரும்பாலுமே என் சமையல் நிறையவே நான் பூண்டு நிறைய சேர்த்துப்பேன். ஏன்னா ஜீரணத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து பூண்டு அன்றாட இருக்கிறது நல்லதுங்க. ஆமாம், நிறைய நல்லது. இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% வெந்துருச்சு. 20% வேகிடுச்சு. வெந்ததுக்கப்புறம் வரமிளகா போட்டுடலாம். வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இது கொஞ்சம் காரமாக கொடுத்துருக்கேன். ஓகே. ஏன்னா தண்ணி மாதிரி விட போகிறோம் நம்ம. அந்த மைதா வந்து ஏற்கனவே செட்டில்டாக இருக்கும். அதில் இது நல்லா பைண்டாகணும், கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கும். அதான் தொட்டு சாப்பிட்றதுக்கு. எஸ். ஊறி சாப்பிட்றதுக்கு. தப்பாக சொல்லி ஊறி சாப்பிட்றதுக்கு. ஆமாம். சரி, ஓகே. கோல்டு கலர் நான் சொன்ன அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வரமிளகா போட்டலாம். சரி, வரமிளகா கொஞ்சம் நிறைய தான் போடுறேன். சரி. இது லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஏன்னா ரொம்ப வரமிளகா வறுத்தாலும் கருப்பு கலரில் ஆயிரும் உங்களுக்கு. வேண்டாம். போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு நிமிஷம் அந்த நல்ல ரெட்டிஷ் ஆனச்சுன்னு தூக்கி போட்டுடலாம் மாற்றிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுனா வதங்கலாம் வச்சுக்கோங்களேன், நச்சு இருக்கும். ஓகே. அதனால வந்துட்டான். ரெட் கலர் வந்துச்சு. நல்ல கலர் போடலாமா? பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர். இவன் போட்டலாம். தக்காளி காமிங்களா அதை? இங்கே பாருங்களேன்.
ஒயிட் கோல்டன் ரெட்டு. அந்த தங்கம் இருக்கிற மாதிரியே அந்த பக்குவத்தில் வறுத்துருக்கோம். எஸ் சார். டன். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுருவோம் சார். ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு தக்காளி தான். அடுத்தது கொத்தமல்லி போட்டுறோம். ஓகே, கொத்தமல்லி. எஸ் சார். புளி எப்போ போடுறோம்? புளி அடுத்தது புளி தான். சரி, ஓகே. கொத்தமல்லி கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். சரி, ஓகே. பொதுவாக எல்லாருமே புதினா போடுவாங்க, நாங்கள் கொத்தமல்லி யூஸ் பண்ணுவோம். கொத்தமல்லி, புளி புளி. இந்த பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு அப்படி பிடிச்சா ரவுண்டு பிடிச்சா குட்டி பால். ஓகே, ஒரு நெல்லிக்காய் சைஸ். நெல்லிக்காய் சைஸ். இந்த லேசர் பால்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சின்ன வயசில்? லேசர் பாலா? கோலி தான். லேசர் பால் இப்படி அடிச்சா புசு புசு புசுன்னு போயிட்டு. ஆமாம், விளாண்டுருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி பால் சைஸ். சரி, ஓகேடா. அதாவது ஒரு பெரிய கோலி சைஸு. அவரோட ஸ்டைலில் லேசர் சொல்கிறேன், என் ஸ்டைலில் கோலி சொல்கிறேன். இதுதான் கொஞ்சம் வதக்கிடுவோம் சார். ஓகே, வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உப்பு போட்டு இறக்கிறோம். அவ்வளோதான். சரி, ஓகேடா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சட்னியில் வந்து இந்த பொருளை எதுக்காக போட்டிருக்கோம், எவ்வளோ போட்டிருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த பகுதியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த பூண்டு வதக்கும் போதே நல்லா வாசம் வருது, நல்லாவே அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து போண்டா போடுறது. காஞ்ச மிளகாய் வண்டி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணாலும் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு குட்டி குட்டியே ரொம்ப தெரிஞ்சது. அந்த குறை பக்குவம் சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெண்டாவது விஷயம், நான் அரைக்கிற பக்கம் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த இடத்துல. சரி, ஓகே. இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக சட்னி ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அது பர்டிகுலராக இந்த வடை, போண்டா, பஜ்ஜிக்கு அதுக்கெல்லாம் தி பெஸ்ட் சட்னி. எஸ் எஸ். ஓகே, அடுத்தது இதை தாண்டி இப்போ கடாயை நம்ம பற்ற வச்சாச்சு. தேங்க்யூ. கடாயை பற்ற வச்சாச்சு. ஓகே, பற்ற வச்சு நம்ம கோல்டு வினர் ஆயில் ஊற்றிருக்கோம். நம்ம ஊற்றி சூடாகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சூடாக போண்டா போட்டுருவோமா? உங்கள் பிளேட் எடுத்து வச்சிட்டிங்களா நீங்கள்? நான் தாங்க ரெடியாக இருக்குது. என்ன பிளேட், என்ன சைஸ் வேணும்? சின்ன இலை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே பண்ணிடலாம். போடுங்க. சரிங்க சார். செஃப், இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு உங்களுக்கு. சரி, ஓகே. இது தாண்டி நம்ம ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தோம் மாவுக்கு. இப்போ நல்லா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ஓகே. இப்போ இது வந்து அழகாக நம்ம போட போகிறோம். இப்போ நார்மலாக உளுந்து போடுற மாதிரி, உளுந்து வடை போடுற மாதிரி பக்குவம் இது இல்லை. ஏன்னா உளுந்து நம்ம நல்லா ஆட்டுவோம், உங்களுக்கு நல்லா ஃபோம் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு வேறு இருக்கும். அது மாதிரி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், உங்களுக்கு அல்வா மாதிரி இருக்கும். நம்ம டப்பட்டு போட்டுருணும் உள்ள ரவுண்ட் ரவுண்டாக போடும். இல்லை உங்களுக்கு டைட்டாக இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி லூஸாக இருந்தாலும் லைட்டாக மைதா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டு கொஞ்சம் ஓரமாக எடுத்து நல்லா அதை வந்து மாலிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே. மாலிஷ் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கிறோம். ரவுண்டாக எடுத்து அப்படி அழகாக பக்கத்தில் வச்சு போட்டுறோம். அதாவது இது ஒரு கலைங்க. இது ஆக்சுவலாக அந்த போண்டா மாவு எடுத்து அப்படி கட் பண்ணி விடுறது வந்து ஒரு கலை. அது குருநானக் போடலாமா? குருநானக் இருக்கும்போது எப்படி? இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சா? நாங்களும் அதனால தான் வந்து யோசிக்கிறேன். போடுங்க ஐயா. ஓகே, நீங்கள் போட்டு கரெக்டாக உருண்டாவே வரும். அப்படி விடணும். ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் இல்லை பிடிச்ச வேலை தாங்க இதெல்லாம். வந்து கைக்கு வந்து ஒரு இது இந்த போண்டா ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்ட வந்தோடனே அந்த ஸ்பீடு போக ஆரம்பிச்சு. எனக்கு பிடிச்சி போச்சு. நீங்கள் பாருங்க, நான் 10 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிறேன், 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறீங்க. எப்படி நல்லா மேட்ச் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அந்த போண்டாவை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டான சூடணும். கொஞ்சம் கூட சூடு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி சூடு அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கலர் மாறிடும், அதுக்கப்புறம் உள்ளே வேகாது. ஸோ அதனால் அந்த எண்ணெயோட சூடு தன்மை வந்து கரெக்டாக இருக்கணும். அதான் விஷயம். இந்த போண்டா போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு ஆன பிறகு மெதுவாக எண்ணெய் இப்படி பரட்டி விட்டிங்கன்னா அந்த போண்டா தனித்தனியாக வந்துடும். இதான் விஷயம். சரிங்களா? கரெக்டாக. அப்போ எடுத்துகிட்டு டேஸ்டிங் கொடுங்க. எஸ், தாராளமாக. நீங்கள் போட்ட போண்டா உங்களுக்கே இந்த மாதிரி போண்டாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வேணால் டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒரு நாள் கோதுமையில் ட்ரை பண்ணணும் பார்க்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். கோதுமை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணிடுவோம். ஓகே. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. சரிங்களா? இப்போ அடுப்போட சூடு கம்மியாக வச்சு, தட் மீன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தான் இந்த கோல்டிஷ் கலர் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படி ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னாவும் உள்ளே வேகாது, வேலைக்கு ஆகாது. எடுத்துடலாமா? எடுத்துடலாம் சார். இப்போ ரெடியாக இருக்குது உங்களுக்கு. நான் பாருங்கள்
நீங்கள் இப்படி தருவீங்கன்னு சொன்னேன், ஏலெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் தருவாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். நான் ஜார்னியோட கொடுக்கலாம்னு நினச்சா நீங்கள் என்ன சின்ன போட்டிருக்கீங்க. என்ன ஐட்டம் ஐயா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். ஆசைக்கு 2 3 ஆல்வேஸ். கரெக்டான விஷயம். எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நல்ல விஷயம். எப்போ எடுக்கிறோம், எவ்வளோ எடுக்கிறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பருங்க. அப்படி போடும்போது சத்தம் வருது பார்த்தீங்கன்னா. ஆமாம் கொடுங்க. உங்கள் கல்யாண மண்டபத்தில் பண்ணுற அந்த ரெசிபி கையால் எடுத்து சொல்லுங்க. ஆடா டேஸ்ட் பண்ணலாமா? நாங்களாம் டேஸ்ட் பண்ணலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு போண்டா எடுத்து சட்னி இல்லாமல் சாப்பிட்டு பார்க்குறேன். முதல்ல உடச்சி பார்க்கலாமா? நான் வச்சு பார்க்குறேன். அப்போ காற்று மாதிரி இருக்குது, சூடு. இதுதான் பக்குவம். வெந்த பிறகு அந்த அனல் பறக்க உள்ள அந்த மைதாலாம் நல்லா வெந்து இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். நீ கோயிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கிறீங்க ஐயா. நீங்கள் நல்லா இருங்க, சாப்பிடலாம். சரி. இல்லை ஒரு பயம்தான், எல்லாம் பயம்தான். ஆஹா சூப்பர். கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த அந்த புளிப்பும் ஒரு இனிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட். இது ஒரு நூல் அளவுக்கு ஒரு இனிப்பு தன்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த புளிப்போடு சாப்பிடும்போது, புளிப்புன்னு நீங்கள் நினைக்கிற அந்த புளிப்பு இல்லைங்க, அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி அது ஃப்ரை பண்ணி எடுத்தால் என்ன பக்குவம் இருக்குமோ அந்த பக்குவத்தில் நல்லா இருக்குது. வெரி குடாக இருக்குது. இப்போ கொடுங்க, சட்னி நானே இது சாப்பிட்றேன். நீங்கள் கோயில் நல்லா சட்னி நல்லா நல்லா. ஆஹா, இந்த பூனோட வாசத்துக்கும் அந்த புளி போட்டிங்கல்ல, சாப்பிட்றது ஃபேண்டாஸ்டிக். இதெல்லாம் வந்து இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எது ஒன்று சூடாக சாப்பிட்ணும், ஆமாம், நம்மளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்களா பண்ணலாம், அந்த டைம்லலாம் செஞ்சு கொடுத்தா வச்சுங்க, ஒன்றுத்துக்கு 4 இறங்கிட்டு இருக்கோம். ரியலி தேங்க்யூ. இப்போ சம்மர் ஹாலிடேஸ் சார் வருது, குட்டீஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். குட்டீஸ் வீட்டில் சுற்றுவாங்க, வெளியும் சுற்றுவாங்க அப்படியே ஜாலியாக. நைஸ் சட்னி. அந்த ஒரு பூண்டோட வாசத்துக்கு அந்த வரமிளகா காரம் அந்த புளிப்பு தன்மைக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. நைஸ். தேங்க்யூ. எனக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. ஒரு நல்ல ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. அது ஒரு நன்றி. போண்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு கற்றுக் கொடுத்தது ரொம்ப நன்றி. இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஆசை வந்துச்சு. அதான் சொல்லுங்கள், நம்ப கொடுங்க. எஸ், இந்த மைசூர் போண்டாவை நான் சொன்ன பக்குவத்தில் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக வந்ததுன்னா கால் பண்ணி சொல்லுங்கள். அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. என்னோட பேர் எம்எஸ் ஹரிஷ். என் கம்பெனி பேர் ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். என்னோட ஃபோன் நம்பர் 9840703703 9655342410. உங்கள் வீட்டு விசேஷத்துலேருந்து கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் வரை என்ன சொல்லுங்கள், சூப்பராக சந்தோஷமாக வந்து பண்ணித்தரோம். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்ணுக்கே நல்ல ஒரு விருந்து, மனசுக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய விருந்து. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கேன், இன்னொரு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசை வரும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய் டேக்கர். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே.